சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ளது இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடைய ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயில். மூலவர் ஆதி ஜெகநாதர், உற்சவர் கல்யாண ஜெகநாதர், தாயார் பத்மாசனி. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 44வது கோயில். தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரபாக்கிய மூலமந்திர உபதேசத்தை பெற்று ராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் என்கிறது தல வரலாறு. இரண்டு பிரகாரங்கள் கூடிய 1.5 ஏக்கர் பரப்பளவில் 120 அடி உயர ராஜகோபுரத்துடன் கோயில் பிரம்மாண்டமாக உள்ளது. விஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் ஜெகநாதனை வணங்கி அவரால் கொடுக்கப்பட்ட வில்லை பெற்று ராவண சம்ஹாரம் செய்து சீதா பிராட்டியை மீட்க அனுகிரகிக்கப்பட்ட தலமாகவும், ராமபிரானை ராவணன் தம்பி விபீஷ்ணன் சரணடைந்து இலங்கைக்கு அரசனாக முடிசூடப்பட்ட தலமாகவும் விளங்குகிறது. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் நாராயண பிதாயஸ்ய மாதாச்சாபிஹரிப்ரியாம் பிரக்வாதி முனய புத்ரா தஸ்மை ஸ்ரீ விகனசே நமஹ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் திருப்புல்லானி. இங்கே மூலவர் ஆதி ஜெகநாத பெருமாள். தசரத மகாராஜா தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது 4 வேதமும் 4 குழந்தையாக நானே பிறக்கிறேன்னு இந்த ஆதி ஜெகநாத பெருமாள் தசரத மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம்தான் ராமர் பிறந்ததாக இந்த கோவிலோட ஸ்தல புராணம். 108 வைஷ்ணவ திவ்ய தேசத்தில் இது 44வது வைஷ்ணவ திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் 20 பாசுரம் பாடியிருக்கார். வேதமும் வேள்வியும் விண்ணும் இடசுடனும் ஆதியுமானான் அருள் தந்த வானமர்க்கு போதனும் புன்னாளி புல்லாணி கழுதுதேன்னு 20 பாசுரம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம். இங்கே தசரதர் தனக்கு குழந்தை இல்லையேன்னு இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ராமர் பிறந்ததுனால இந்த கோவில் பிரார்த்தனாஸ்தலம். கல்யாண பாக்கியம், குழந்த பாக்கியம், வியாபார உத்தியோகத்திற்கெல்லாம் இந்த இடத்துல குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த குங்குமத்தை 48 நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கணும். அதை நல்லபடியாக குழந்த பாக்கியம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த கோவிலில் மாலை வாங்கி சாத்துறதாகவும், ஆண் குழந்தை பிறந்தா பெருமாள் பேர் ஜெகநாதன், பெண் குழந்தை பிறந்தா தாயார் பேர் பத்மாசினின்னு பேர் வைக்கிறதாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி தசரதர் தனக்கு பிரார்த்தனை பண்ணும்போது புத்திரகாமஷ்டியாகம் பண்ணி இந்த பாயசத்தை நிவேதியம் பண்ணி தான் ராமர் ஜனனம் பிறந்ததாக ஸ்தல புராணம். அதனால தான் இந்த கோவிலில் 9:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த பாயசம் கொடுப்பாங்க. 9:30 மணிக்கே வந்தேல்னா 10 மணிக்குள்ளே இங்கே இருந்தேல்னா பாயசம், அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவோ அந்த பாயசத்தை காலையில் 9:30 மணிலேருந்து எப்போ வந்தாலும் 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இங்கே இருந்தேல்னா அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு போகலாம். ஆதி ஜெகநாதர், ஸ்ரீதேவி, பூதேவி, கிருஷ்ணர், பத்மாசினி தேவிக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலம், ராமர் சயன கோலம், பட்டாபிராமர் நின்ற கோலம், அரசமர பெருமாள் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் 5 வடிவங்களையும் 3 கோலங்களையும் தரிசிக்கலாம்.
சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு 3 நாட்கள் காத்திருந்தார். அப்போது தர்பை புல்லின் மீது சயனம் கொண்டார். இதன் அடிப்படையில் இங்கு ராமர் ஆதிசேஷன் மீது தர்பை விரித்து அதில் சயனிக்கும் வகையில் சிலை வடிக்கப்பட்டுள்ளது. சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் சீதை இல்லை, லட்சுமணனின் வடிவமாக ஆதிசேஷன் இருப்பதால் லட்சுமணரும் இல்லை, ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார். மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரிய சந்திர தேவர்கள் இருக்கின்றனர். பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார். நரசிம்மரின் இந்த தரிசனம் விசேஷமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மாசனி தாயார், வரப்பிரசாதியான தாயார் பத்மாசனி தாயார். இந்த தாயார் வெள்ளி சேர்த்தி ஊஞ்சல், வெள்ளிக்கிழமை பெருதி வெள்ளிக்கிழமையும் பெருமாள் தாயார் சேர்த்தி காலை திருமஞ்சனமாகும், இரவு ஊஞ்சல் சேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சம் அரசமரம், அஸ்வத்தமரம், புல்லவர், காலவர், கண்வர்னு 3 ரிஷிகள் தபஸ் பண்ணி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து காட்சி தந்ததாக ஸ்தல புராணம். இந்த ஸ்தல விருட்சம் கிட்டத்தட்ட 72 சதுரங்கள், 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அரசமரம். இந்த ஸ்தல விருட்சத்தில் காலையில் எல்லோரும் இந்த கல்யாணம் குழந்தை பாக்கியத்துக்கெலாம் அந்த ஸ்தல விருட்சத்தை பிரதட்சணம் பண்ணால் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. அதே மாதிரி இந்த கோவிலில் நாகப்பிரதிஷ்டை, உத்தரகாமிஷ்டியாகம், சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. தலவிருட்சமாக உள்ள அரசமரம் சாமி சன்னதியின் மேற்கில் வெளிப்பிரகாரத்தில் நாச்சியார் சன்னதிக்கு பின்பக்கம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பல நூற்றாண்டுகளாயிருக்கும் அரசமரம், சயன நிலையில் இருக்கும் ராமர், நாகத்தின் மீது நடமாடும் சந்தான கண்ணனும் கோயிலின் சிறப்பம்சங்களாக உள்ளது. சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கோயில் குளம் மற்றொரு முக்கிய அம்சம். பழங்கால சிற்பக்கலையின் நுணுக்கங்களை கோயிலுக்குள் எங்கும் காண முடிகிறது. பெருமாள் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் எதிரில் வெளிப்பக்கம் பக்தி உலாவு மண்டபத்தில் இருக்கும் சேதுபதிகளின் வண்ண வடிவங்கள் கண்ணை கவரும் வகையில் உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் உள்ள மூர்த்தியை வணங்கி அரச மரத்தடியில் நாகப்பிரதிஷ்டை செய்து நிவேதனம் செய்த பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருமண தடை, கிரகதோஷங்களும் இங்கு வழிபட்டால் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி. ஆண்டாளுக்கு ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமாக திருமஞ்சனமாகி ஊஞ்சல் சேவையாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பசயன ராமர், ரொம்ப விசேஷமான தர்பசயன ராமர். தர்பசயனம் ராமபுராயணத்துக்கு தொடர்புடைய கோவில். என்னால் பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா தசரதருக்கு அப்புறம் ராமர் இங்கே ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ராமர் இந்த தர்பசயனத்தில் தான் 3 நாள் விரதம் இருக்கார். 3 நாள் தபஸ் இருந்து எதுக்காக அந்த விரதம் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேது கடலில் பார்க்குறார். ஒரே வானரப்படையோ சுக்ரீவ படையோடு இருக்கார். எல்லாம் படையோடு இருக்கும்போது இந்த சேது சமுத்திரத்தை எப்படி இந்த வானரப்படையை கொண்டு கடக்குன்னு நினைக்கும் போது ஒரே பார்க்குற இடம் எல்லாமே நீராக இருக்குது. சரி, இந்த கடலை வற்ற வச்சு இலங்கைக்கு போகலான்னு நினைக்கும்போது 3 நாள் விரதம் இருக்கார். 3 நாள் விரதம் இருந்தும் சமுத்திரராஜா வழிவிடலை. சமுத்திரராஜா பேர் ரத்னாகரம் மகோததின்னு அவளுக்கு பேர். அவர் வழிவிடலைன்னா உடனே தன்னோட வில்லை எடுத்து கடலை வற்ற வைக்கலான்னு நினைக்கும்போது சமுத்திரராஜா சரணாகதி ஆறார். சமுத்திரராஜா சரணாகதி அடைஞ்சு, ராமரே உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை, பஞ்சபூதத்தில் ஒன்று நீர், இந்த நீரை வற்ற வச்சேன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால் இந்த வானரப்படையில் நலன் நீலன்னு 2 வானரப்படைகள் இருக்காங்க. அவங்க ஒரு முனிவர்களால் சாபம் பெறுறாங்க. எந்த ஒரு எந்த ஒரு பொருள் அவங்க தண்ணியில் போட்டாலும் அது மிதக்கிறத சாபத்தை பெறதுனால நலன் நீலன்கிறவ ரொம்ப சிற்பசாஸ்திரம் தெரிஞ்சவா. அவளை கொண்டு இந்த பாலத்தை அமைங்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சேதுலேருந்து இலங்கை வரை பாலம் கட்டி சீதையை கூட்டுட்டு வந்ததாக ஸ்தல புராணம். அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த தர்பசேன ராமருக்கு ராமநவமி விசேஷமாக இருக்கும். ராமநவமி அன்னைக்கு ஏகதினம் திருமஞ்சனம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாபிஷேக ராமர், விசேஷமான ராமர். இவருக்கு சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம். அதாவது ராவணனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் சீதை இலங்கையிலேருந்து மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் முன்ன சேனத்தில் தர்பசேனத்தில் பார்த்துருப்போம், சீதை இல்லாமல் இருந்திருப்பாங்க. இங்கே சீதையோட பட்டாபிஷேகத்தில் இருக்கா. இவருக்கு வந்து சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம், சித்ரா பௌர்ணமி தேரோட்டமாகும். இவருக்கு வந்து விசேஷமாக இந்த சித்திரை மாதம் ரொம்ப இதாக நடக்கும். ராமர் வந்து சீதையை இலங்கையிலேருந்து கூட்டுண்டு வந்து புஷ்பக விமானத்தில் வந்து இந்த உனக்காக தான் இந்த திருப்புல்லானில் 3 நாள் விரதம் இருந்தேன், உனக்காக இந்த சேதுவில் அணை கட்டினேன், எல்லா கதையும் சொல்லிவிட்டு சீதை கேட்குறா, எனக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் பாலம் கட்டினீங்க, எனக்காக தபஸ் பண்ணீங்க, என்ன விசேஷம் அந்த ஸ்தலத்தோட கேட்கணும். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதா ஒரு வாக்கியம் சொல்லப்படுறது. இந்த சேதுவில் யார் ஸ்நானம் பண்ணாலும் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கிறதாக ஐதீகம். பங்குனியில் ஆதி ஜெகநாத பெருமாள் பிரம்மோற்சவம், சித்திரையில் பட்டாபிராமன் பிரம்மோற்சவம், ஆடியில் சூடி கொடுத்த நாச்சியார் உற்சவம், ஆவணியில் திருப்பு வித்திரோற்சவம், மார்கழியில் பகல் 10 ராப்பத்து உற்சவங்கள், புரட்டாசியில் தாயார் நவராத்திரி உற்சவம், விஜயதசமி ஆகிய உற்சவங்கள் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்புல்லானி, இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த திருப்புல்லானிங்கிற ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருப்புல்லானி. இங்கே வந்து பஸ்ஸு, டவுன் பஸ்ஸெலாம் இங்கே இருக்குது. 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் ஆட்கள்லாம் இந்த கோயிலுக்கு வரணும்னா ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினும் அதே மாதிரி ராமேஸ்வரம் ட்ரெயினில் முன்னாடி வந்து ராமநாதபுரம் மண்டபத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப் ராமநாதபுரம்னு சொல்லி இறங்கிக்கணும். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது இந்த திருப்புல்லானி. ஆட்டோலேயோ வசதிப்பட்டவா ஆட்டோலேயோ கார்லேயோ வரலாம். வசதிப்படாதவா இந்த பஸ்ஸில் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இதெல்லாம் வந்து ரகுநாதபுரம் மன்னாங்குண்டு கீழக்கரை போகிற பஸ்ஸெலாம் வழி திருப்புல்லானின்னு போட்டிருக்கோம். அதில் வந்தேன்னா அவளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இந்த திருப்புல்லானி ரொம்ப விசேஷமான ராமபுராயணத்திற்கு தொடர்புடைய கோவில். அதாவது இந்த சேது சமுத்திரத்திலேருந்து இலங்கை வரை பாலங்கட்டி சீதை இலங்கையிலேருந்து கூட்டு வந்ததாக ஸ்தல புராணம். இந்த சேது சமுத்திரம் தான் நமக்கு வால்மீகி ராமாயணத்தால் சொல்லப்பட்டது ஆதிசேது அப்படின்னு சொல்லுவா. புல்லா ஆருண்ய க்ஷேத்திரம் திருப்புல்லானி அப்படின்னா திருநா பெருமாள் புல்ல அணையாக கொண்டு இருக்கிறதுனால இந்த ஊருக்கு திருப்புல்லானின்னு பேர்.